வணக்க மக்களே, புதினா இலையும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். நீங்கள் புதினா இலைகளை தாராளமாக எடுத்துக்கலாம். புதினா எண்ணெய் கூட உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தரும். உடலுக்கு நலம் தரக்கூடியது இந்த புதினா மக்களே. புதினா எண்ணெய் நீங்கள் தலைக்கோ அல்லது உடம்புக்கோ தேய்த்து நீங்கள் குளிச்சுட்டு வர உடல் சூடு நீங்கி உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். மேலும் புதினா ஒவ்வாமை, சளித்தொல்லை, பல்வலி, செரிமான கோளாறுகள் போன்ற பல வகையான நோய்களை சரி செய்யும் மக்களே. ஸோ இப்படிப்பட்ட புதினாவுடைய மென்மேலும் மகத்துவங்கள் என்னென்ன, இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படி உங்களுக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும் புதினா இலை மக்களே. ஆஸ்துமா என்ற கொடிய நோய் மனிதனுடைய நுரையீரல் பகுதியை பாதிப்படைய செஞ்சு சுவாச கோளாறு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆஸ்துமா என்பது ஒவ்வாமை போன்ற நோயாலும் வருது. ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க புதினாவை பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வர மூச்சு விடுதலில் சிரமம் உள்ளவர்களுக்கு விரைவில் இந்த ஆஸ்துமா நோய் வந்து பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சிரும். ஸோ நீங்கள் புதினா இலையை எடுத்துக்கொள்ளும் போது குடல் சம்பந்தமான பிரச்சனையை குணப்படுத்தும் புதினா இலை மக்களே. புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட குடலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது. புதினா குடலில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பை குறைச்சி குடலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய எரிச்சலை சரி செய்யுது மக்களே. தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க சிறிதளவு புதினாவை எடுத்து சாப்பிட்டு வந்தாலே வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குணமடைய ஆரம்பிச்சிடும். தலைவலி ஏற்பட்டால் நீங்கள் தடுக்கக்கூடியது இந்த புதினாவாக தான் மக்களே இருக்கும். ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க புதினா எண்ணெயை தலையில் தேய்த்து வர ஒற்றை தலைவலி குணமாகும். மேலும் ஒற்றை தலைவலியால் அடிக்கடி அவதிப்படுபவங்க புதினா அரைத்து நெத்தியில் 10 மாதிரி போட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் சரியாயிடும். பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு புதினா இலை ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. 6 மாத காலம் வரைக்குமே பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது மிகவும் அவசியம். தாய்மார்களிடம் குழந்தைகள் அழுத்தி பால் குடிப்பதால் அவர்களுக்கு மார்பகத்தில் காயங்கள் மற்றும் வலி உண்டாகுது. பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் புதினா இலையை சாப்பிட்டு வர மார்பக காம்புகளில் உண்டாகக்கூடிய வலிகள் மற்றும் காயங்கள் பெரிதும் இல்லாமல் நீங்கள் பாதிப்படைய அந்த ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே குறைஞ்சிரும். வாய் துர்நாற்றம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா இலைகளை எடுத்துக்கலாம். உணவுகள் சாப்பிட்ட பிறகு வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயில் புதினா இலைகளை போட்டு மென்று சாப்பிட்டாலே வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்காது. உணவிலிருந்து பற்கள் மற்றும் ஈறுகளினுடைய இடுக்கு பகுதிகளில் தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் முற்றிலும் அழித்து பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாப்பாக வச்சிருக்கும். வாந்தி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? புதினா இலைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. சிலருக்கு சாதாரணமாக வாமிட் பிரச்சனை ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியில் அதிகமாக பயணம் செய்வதால் ஒரு சில டிராவல் பண்ணுறதால அவங்களுக்கு வாமிட் பிரச்சனை ஏற்படும். அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்க புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையை முகர்ந்து வர வாமிட் பிரச்சனை குறையும். மேலும் வயிற்று புரட்டி போடுற அளவுக்கு வாந்தி வரக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இதுக்கு முன்பே சிறிது புதினா இலைகளை சாப்பிடுவதால் இந்த வாந்தி ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இவ்வளவு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய புதினா இலைகளை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கோங்க. புதினா இலைகளில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் ஏராளம். அதனால் புதினா இலைகளில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கோங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.